பக்கத்து வீட்டினரிடையே ஏற்பட்ட பிரச்சனை. ஒருவரை ஒருவர் மாறி மாறி தாக்கிக் கொண்ட கொடூரம். இளைஞரை கத்தியால் குத்தி கொலை செய்த பயங்கரம். இளைஞரை அவரது உறவினர்களே கத்தியால் குத்தி கொலை செய்தது ஏன்? பின்னணி என்ன? தீபாவளி அன்னைக்கு உலகமே கொண்டாட்டத்துல இருக்கும்போது ஒரு இளைஞரை ரத்தம் சொட்ட சொட்ட ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்திருக்காங்க சொந்தக்காரங்க. வயிற்றுல கத்தியால குத்தப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்த அந்த இளைஞருக்கு டாக்டர்கள் தீவிர சிகிச்சை கொடுத்தும் அவரை காப்பாற்ற முடியல. அதுக்கு பிறகு போலீசார் மேற்கொண்ட விசாரணையில தான் இளைஞரை கொன்னது யாரு, ஏன் கொன்னாங்க, எல்லாத்துக்குமே விடை கிடைச்சது. கடலூர் பன்ருட்டி பக்கத்துல உள்ள செம்மேடு கிராமத்தை சேர்ந்தவர் தான் 26 வயசு இளைஞர் பார்த்திபன். நெய்வேலி NLCயில ஒப்பந்த அடிப்படையில வேலை பார்த்துட்டு இருந்த இவரு நிறைய ஆடுகளையும் வளர்த்துட்டு இருந்தார். தீபாவளி பண்டிகையொட்டி கிராமத்துல உள்ள எல்லாருமே பட்டாசு வெடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்படித்தான் அதே கிராமத்துல உள்ள ராமர், வேலுங்கிற 2 இளைஞர்களும் பார்த்திபன் வீட்டுக்கு எதிரில் பட்டாசு வெடிச்சிருக்காங்க. அப்போ எங்க வீட்டுக்கு எதிரில் பட்டாசு வெடிக்க வேண்டாம், ஆடுகள் எல்லாம் மிரளுது, அதனால வேற பக்கம் போய் பட்டாசு வெடிங்கன்னு சொல்லி இருக்காரு. மது போதையில இருந்த ராமர், வேலு 2 பேரும் நாங்க அப்படித்தான் வெடிப்போம், நீங்க வேணா ஆடுகளை வேற பக்கம் போய் கட்டுங்கன்னு பிரச்சனை பண்ணிருக்காங்க. எங்க வீட்டுக்கு முன்னால நீங்க தான் பட்டாசு வெடிக்கிறீங்க, நான் எதுக்கு ஆடுகளை வேற பக்கம் கட்டணும்னு பார்த்திபன் கேள்வி கேட்டிருக்காரு. அப்போ டென்ஷனான ராமரும் வேலுவும் வீட்டுல இருந்து கத்தி எடுத்துட்டு வந்து பார்த்திபன் வயிற்றுலையும் தலையிலையும் குத்தி இருக்காங்க. அதுல அதிக ரத்தம் வெளியேறி வலியால துடிச்சிட்டு இருந்த பார்த்திபனை அக்கம் பக்கத்துல இருந்தவங்க பன்ருட்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. அங்க முதலுதவி சிகிச்சை கொடுத்த டாக்டர்கள் மேல் சிகிச்சைக்காக கடலூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. அங்க ட்ரீட்மெண்ட்ல இருந்த பார்த்திபன் உயிரிழந்துட்டார். போதை தெளிஞ்சதும் உஷாரான வேலுவும் ராமரும் கிராமத்தை விட்டே ஓடி போயிட்டாங்க. தலைமறைவா உள்ள 2 பேரையும் போலீஸ் தேடிட்டு இருக்காங்க.